என் மேல பிராதா யார் கொடுத்தது? அது உங்க தம்பி தான் கொடுத்திருக்காரு. என்னன்னு பிராது கொடுத்திருக்காரு? உங்களுக்கும் அவருக்கும் சொந்தமான சொத்துக்களை நீங்க மட்டும் அனுபவிக்கிறீங்களாம், ஊருக்காக அனாவசியமா செலவு பண்றீங்களாம். எனக்கு சேர வேண்டிய சொத்தை சரிவாதியா பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. தம்பி என்னப்பா சொல்ற? தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. ஏன் உன் மேல எனக்கு அவ்வளவு பிரியம். ஆனா நீ கேவலம் இந்த பணத்து மேல சொத்து மேல இவ்வளவு பிரியம் வச்சுட்டிய. இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்கவோ விற்கவோ அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்கணும்? அட ஏன் அனுமதிக்கணும்? எல்லா சொத்தையும் தம்பியா எடுத்துட்டு போட்டுமே. என்னப்பா எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு ஆள் தான் கூட வேண்டாம். பத்திரம் சொல்லு, எங்க கையெழுத்து போட சொல்லியோ போட்டுறேன். அப்புறம் உங்களுக்குன்னு சொத்து எதுவும் இல்லைன்னா எப்படிங்க? எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏயா கவலைப்படணும்? இனிமே நாங்க எல்லாருமே ஓ பின்னாலதான். என்னைக்குமே எங்க எல்லாருக்கும் நீங்க தாப்பா முன்னாடி. நீ உங்க அம்மாவை காப்பாத்துவே, உன் தங்கச்சியை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் விட நம்ம குடும்பம் தலைமுறை தலைமுறையா இந்த ஊருக்கு செய்துகிட்டு வர பாரம்பரியத்தை நீ காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். தலைமுறை தலைமுறையா இந்த ஊருக்கு செய்துகிட்டு வர பாரம்பரியத்தை நீ காப்பாத்தணும், அதுதான் முக்கியம்.
என்ன மாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அவ்வளவு பெரிய ஜமீனுக்கே ஜமீன்தாராக போறல, அதனாலதான். ஜமீன்தார் உங்க பிள்ளை தத்தெடுத்துக்கிட்டோம்னா தத்துவம் பேசுறீங்களா? அத அமைச்சு கொடுத்த அம்பலத்தாரே நீங்க தானே. உங்ககிட்ட விளையாடுவேனா? அது தத்தெடுத்ததுனால மட்டும் இல்ல, விவகாரமா இருப்பாளோன்னு நினைச்ச ஜமீன்தார் பொண்டாட்டியே போயிட்டாளே, அதனாலதான். போனது விவகாரம் இல்ல, அவ பெத்து போட்டு போனதுதான் விவகாரம். தத்தெடுத்த ஓம் புள்ளதான் இந்த சொத்துக்கு வாரிசுன்னு நீ நினைச்சா அது ஓன் தப்பு. ஜமீன்தார் மண்டையை போட்ட உடனே இந்த மொத்த சொத்துக்கு வாரிசு அவன் பெத்த புள்ளதான். அப்புறம் உன் கதி, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சோட கதி, அப்புறம் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கதி. என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழி. இங்க வாங்க. மாப்பிள்ள பத்திரம். தலைமுறை தலைமுறையா இந்த ஊருக்கு செய்துகிட்டு வர பாரம்பரியத்தை நீ காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். என்னடா பாத்து நிக்கிறீங்க? அடிச்சு துரத்துங்கடா. முத்துவேல் ராஜா ஜிஜி ஜிஜி. என்னங்க, ஜமீன்தாருக்கு தெரிஞ்ச விபரீதம் ஆயிடும். வேண்டாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சும்மா என்ன நடந்தது? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஐயா, கேட்காமலே அள்ளி அள்ளி குடுக்கறவங்க ஐயா நீங்க. உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு துரத்துறாங்க ஐயா. எனக்கு துரோகமா? என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தாய் வீட்டு சீதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. ஏன்? அந்த இடம் பூரா எதுவுமே உங்க பேர்ல இல்லைங்க ஐயா. வேற யார் பேர்ல இருக்கு? அந்த நிலமெல்லாம் நீங்க உயிருக்குயிரா உடன்பிறப்பா நினைச்சுட்டு இருக்கிற உங்க சித்தப்பா மகன் ராஜசேகர் பேர்ல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்கய்யா, இன்னும் எவ்வளவோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்க ஐயா. இனிமே எங்களால் எந்த தப்பு நடக்காது. உங்க குழந்தை பேர்ல இருக்கிற எந்த சொத்தையும் எடுத்து நாங்க தானம் செய்யல. பரம்பரையா ஏழைங்களுக்கு தானம் செய்யறதுக்காகவே எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற 100 கிராம் சொத்தை எடுத்துதான் இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம். இது உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயில். இது ஏழைங்களோட உயிர். ராஜசேகர் அவர்களே, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறேயா? எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசம்மா. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதோ பணத்தாசையில தப்பு செஞ்சுட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து சுகம் ஒண்ணு வேண்டான்னு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க.
நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லையம்மா. அண்ணே, நீங்க ஒரு முடிவெடுத்தா அது யாராலையும் மாத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? உங்க குழந்தை, உங்க குழந்தைய வளர்த்தாவது நாங்க செய்த பாவத்துல கொஞ்சமாவது தீர்த்துக்கிறோம். அந்த பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுங்க. ஆனாவன் இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு சாதாரண மனுஷனா வளர்க்கணும். பணத்தோட நிழலை இவன் மேல படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இவன் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இது என் மேல சத்தியம், சத்தியம். ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேப்பா. இப்ப உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. விடை தருவா உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே. தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே. கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்த இன்று கண்களில் கண்ணீர் ஏன் கொடுத்தாய்? காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது